Hello viewers, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி என்ன பாத்தீங்கன்னா சூப்பரான ஒரு சென்னை ஸ்டைல் மட்டன் பிரியாணி. இது வடிச்ச மட்டன் பிரியாணி. ஸோ இந்த ரெசிபிக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ஐக்கானை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்கு போகலாம். ரெசிபி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம இந்த மட்டன் பிரியாணி பார்த்திங்கன்னா பாத்திரத்தில் தான் செஞ்சுருக்கோம். ஸோ இந்த பாத்திரத்தில் சூடானதுக்கப்புறம் 200 ml நம்ம இதில் கடலை எண்ணெய் சேர்த்திக்கலாம். கடலை எண்ணெயில் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாயிருக்கும். இல்லைன்னா நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெயில் பார்த்திங்கன்னா நம்ம 2 பிரிஞ்சி இலை, 4-5 ஏலக்காய், ஒரு 4-5 கிராம்பு, ஒரு 4 பட்டை, இது எல்லாமே நம்ம இதில் சேர்த்திக்க போகிறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம இதில் வெங்காயம் சேர்த்திக்க போகிறோம். வெங்காயம் பார்த்திங்கன்னா 400 கிராம் இதில் வெங்காயம் சேர்த்திருக்கோம். நீளமாக வெங்காயம் வெட்டிக்கோங்க. ஒரு 4-5 பச்சை மிளகாய் சேர்த்திக்கலாம். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு கை பிடிச்ச புதினாவும் ஒரு கை பிடிச்ச கொத்தமல்லி நம்ம இதில் சேர்த்திக்கலாம். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு 400 கிராம் கிட்ட தக்காளி நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. எண்ணெயில் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம இந்த ஸ்பைசஸ்லாம் சேர்த்திக்கலாம். அதாவது ஏலக்காய், கிராம்பு, பட்டை, பிரிஞ்சி இலை இதெல்லாம் சேர்த்திக்கலாம். ஸோ இது நல்லா கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இதில் அடுத்தது நறுக்கி வச்ச வெங்காயத்தை சேர்த்திக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இது எவ்வளோ அளவுன்னு சொல்லி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ 400 கிராம் இதில் இப்போ நம்ம வெங்காயம் சேர்த்திருக்கோம். ஸோ வெங்காயம் பார்த்திங்கன்னா நம்ம நல்ல பொன்னிறமாக வறுக்கணும். அதாவது ஒரு கோல்டன் கலரில் வர வரைக்கும் வறுக்கணும். ஸோ நம்ம ஃப்ளேமை பார்த்திங்கன்னா ஒரு ஹை ஸ்பீட்லேயே வச்சுக்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி சூடு பண்ணி வச்சுருக்கோம். எதுக்குன்னா அரிசி வேக வைக்கிறதுக்காக. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இப்போ பொன்னிறமாக நம்மளுக்கு இந்த வெங்காயம் வெந்துருச்சு. ஸோ இன்னவே கொஞ்சம் கோல்டன் கலரில் வரணும். பார்த்திங்கன்னா இப்போ நம்மளுக்கு அந்த கோல்டன் ஸ்டேஜ் வந்துருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நம்ம இதில் அந்த பச்சை மிளகாய் சேர்த்திக்கலாம். 4-5 பச்சை மிளகாய் சேர்த்திக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா கொஞ்சம் இதில் கொத்தமல்லி சேர்த்திக்கலாம். ஒரு கை பிடிச்ச கொத்தமல்லி. இது நல்லா நம்ம இப்போ வதக்கி விட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் இதில் நல்லா வேகட்டும். ஸோ வெந்தக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதில் நம்ம அடுத்தது ஒரு கை பிடிச்ச புதினா சேர்த்திக்கலாம். புதினா சேர்த்துக்கப்புறம் நம்ம இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா அடுத்தது நம்ம மிளகாத்தூள் சேர்த்த போகிறோம். ஸோ இந்த ஸ்டேஜில் சேர்த்துனோம்னா தான் நம்மளுக்கு அந்த கலர் பிரியாணியில் நல்லா கொடுக்கும். ஸோ சேர்த்திக்கலாம் நம்ம இதில். போட்டுட்டு நம்ம நல்லா இதை வதக்கி விட்டுக்கலாம். ஸோ பிரியாணிக்கு பார்த்திங்கன்னா அந்த மிளகாத்தூள் ரொம்ப நம்ம கருகு விடக்கூடாது. ஸோ நம்ம அது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கணும், பார்த்துக்கணும் நம்ம. ஸோ இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து போகிறோம் நம்ம. ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் பார்த்திங்கன்னா இஞ்சி ஒரு 100 கிராமும் பூண்டு ஒரு 50 கிராமும் போட்டு நம்ம நல்லா பேஸ்டாட்ட பண்ணிக்கணும். ஸோ இதை போட்டு நம்ம நல்லா கலரி விட்டுக்கலாம். இப்போ ஸோ நம்மளுக்கு இஞ்சி பூண்டு நல்லா அடி பிடிக்காத அளவுக்கு நம்ம இதை கலரி விட்டே இருக்கணும். ஸோ இப்போ நம்மளுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா கலந்து வந்துருச்சு. அது இல்லாமல் அந்த எண்ணெயும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மேலே வர ஆரம்பிச்சிருச்சு. பார்த்திங்கன்னா கிரேவி கன்சிஸ்டன்சியில் வந்துருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா அடுத்தது நம்ம இந்த தக்காளி சேர்த்திக்கலாம். தக்காளி சேர்த்திட்டு நம்ம நல்லா இதை கலரி விட்டுக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம இதில் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்க்கும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தக்காளி நல்லா வெந்துடும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு அந்த கிரேவி கன்சிஸ்டன்சி இன்னும் நல்லா கிடைக்கும். அந்த தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கும் போது கன்சிஸ்டன்சி இன்னும் நல்லா வரும். ஸோ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நல்ல ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. அது
அதே மாதிரி எண்ணெயும் பார்த்திங்கன்னா நல்லா மேலே வந்துருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நம்ம அடுத்தது 200 கிராம் தயிர் சேர்க்க போகிறோம். ஸோ தயிர் எதுக்கு சேர்க்குறோன்னா பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த புளிப்பு பேலன்ஸ் பண்ணுறதுக்காக. தயிர் ஊற்றிட்டு நம்ம நல்லா கிளறி விட்டுக்கலாம். ஸோ தயிர் ஊற்றினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு நல்ல திக்கான ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சி வந்துடும். ஸோ பார்க்கவே பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குது கிரேவி கன்சிஸ்டன்சியில் வந்தங்காட்டி. ஸோ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த எண்ணெயும் பார்த்திங்கன்னா வெந்து மேலே வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நம்ம மட்டன் சேர்த்திக்கலாம். 1 கிலோ மட்டன் சேர்த்திக்கலாம். மட்டன் சேர்த்திட்டு நம்ம இது நல்லா கிளறி விட்டுக்கலாம். கலர் விடும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த மட்டனில் எல்லா மசாலாவும் நல்லா மிக்ஸ் ஆயிரும். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த மசாலாவில் மட்டன் வெந்து அப்படி எண்ணெயில் மேலே வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா அடுத்தது நம்ம இதில் 800 ml சுடு தண்ணி நம்ம இதில் சேர்த்திக்கலாம். நல்லா கொதிக்க தண்ணி நம்ம சேர்த்தணும். 800 ml சேர்த்துனா தான் நம்மளுக்கு அந்த மட்டன் நல்லா வேகும். ஸோ தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் நல்லா கிளறி விட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 50% மட்டன் நல்லா வெந்துருச்சு. 80% வேகிற வரைக்கும் நம்ம இதை நல்லா வேக வைக்கணும். ஸோ இப்போ நம்ம நல்லா மூடி வச்சிடலாம். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம இதில் சீரா சம்பா அரிசி தான் சேர்த்திருக்கோம். ஸோ சீரா சம்பாவில் நம்ம பிரியாணி செய்யும்போது ரொம்பவே ருசியாக இருக்கும், நல்லா அருமையாக இருக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா 1 கிலோ சீரா சம்பா அரிசி. இதை நம்ம நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா சீரா சம்பா ரைஸ் பிராண்ட் அலிஃப்ளேலா பிராண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்த பிராண்ட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பிரியாணி நல்லா 70% வெந்துருச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம அரிசி தான் இதில் சேர்க்க போகிறோம். அரிசி சேர்க்கறதுக்கு முன்னாடி நம்ம இதில் ஒரு சின்ன ப்ராசஸ் பண்ண போகிறோம் அரிசி சேர்க்கறதுக்கு. அது என்னென்னு பார்த்திங்கன்னா இப்போ நம்ம அரிசியை நல்லா கழுவி வச்சுருக்கோம். நம்ம இந்த அரிசியை 3 லிட்டர் தண்ணி பாயில் ஆகிட்டுருக்கு, அதில் சேர்த்திக்கலாம். 1 கிலோ அரிசிக்கு நம்ம 3 லிட்டர் தண்ணி கொதிக்க விடணும். ஸோ அரிசி போட்டு நம்ம இதில் ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. மேக்ஸிமம் 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் தான் வேக வைக்கணும். தண்ணி நல்லாவே சூடாக இருக்கணும், அப்போ தான் நம்ம இந்த அரிசியை போடணும். போட்டுட்டு நம்ம அடுத்து இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். உப்பு பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூக்கலாக இருந்தாவே பரவாயில்ல. அதாவது இந்த அரிசிக்கு சாப்பிட்டு பார்க்கும்போது கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும். அந்தளவு அரிசிக்கு நம்ம போட்டோம்னா தான் பிரியாணியில் கலந்து வரும்போது சரியாக இருக்கும் உப்பு. இப்போ பார்த்திங்கன்னா 2 நிமிஷம் ஆயிடுச்சு. 2 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் இப்போ நம்ம அரிசி வெந்துருச்சா இல்லையான்னு பார்க்கலாம். ஸோ நம்மளுக்கு அந்த வெந்துருச்சா இல்லையான்னு பார்க்குறதுக்கு பதம் என்னன்னு பார்த்திங்கன்னா இந்த அரிசியை நம்ம லேசாக நசுக்கி பார்க்கும்போது அது உடையணும். ஸோ நம்மளுக்கு இன்னும் அந்த உடையிற ஸ்டேஜ் வரல. உடையிற ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் நம்ம மறுபடியும் நம்ம பிரியாணியில் சேர்த்திக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அரிசி நல்லா வெந்துருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா அரிசி நல்லா உடைய ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம பிரியாணியில் சேர்த்திக்கலாம். அரிசி சேர்த்திட்டு நம்ம மெதுவாக லேசாக கலந்துக்கலாம். அரிசி போட்டதுக்கப்புறம் நம்ம ரொம்ப அதிகமாக கலரக்கூடாது. அப்படி கலந்தோம்னா நம்மளுக்கு அரிசி உடையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த அரிசி வேகிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றணும். ஏற்கனவே தண்ணி இருக்குது, தண்ணி கம்மியாக இருக்குது நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா சுடு தண்ணி வந்து இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். பார்த்திங்கன்னா இப்போ நம்மளுக்கு அரிசி மூழ்கிற அளவுக்கு தண்ணி இருக்குது. இப்போ நம்ம இதை மூடி வச்சிடலாம். ஸோ இது வேகிறதுக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 5 மினிட்ஸ் ஹை ஃப்ளேமில் வைக்கணும். ஸோ 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு ஸ்டீம் வர ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த ஸ்டீம் வந்ததுக்கப்புறம் நீங்கள் 20 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. ஸோ அந்த ஸ்டீம் வரது நின்றுச்சுன்னா நீங்கள் வந்து இந்த பிரியாணியை நீங்கள் எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு. இந்த பிரியாணி பார்த்திங்கன்னா ரெடி ஆயிரும். இப்போ பார்த்திங்கன்னா அந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் பிரியாணி பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அரிசிலாம் நல்லா உதிரியாக வந்திருக்குது. சாப்பாடு பார்த்திங்கன்னா எங்கேயுமே நம்மளுக்கு உடையவும் இல்லை. எல்லா பக்கமும் நல்லா உதிரியாக வந்திருக்கு. மட்டனும் நல்லா வெந்துருச்சு.
ஸோ நம்மளுக்கு பார்த்திங்கன்னா சென்னை ஸ்டைல் வடித்த பிரியாணி நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பார்க்குறதுக்கே ரொம்ப டெம்ப்டிங்காக இருக்குது நம்மளுக்கு. ஸோ இந்த பிரியாணிக்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வெங்காய பச்சடி இருக்குது இல்லைங்களா, அதுதான் ரொம்பவே நல்லா சைட் டிஷ்ஷாக இருக்கும், சூப்பராக இருக்கும். ஸோ நம்ம இதில் முட்டையும் நம்ம வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மீண்டும் நாளைக்கு உங்களை வேறு ஒரு ரெசிபியில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.